அந்த நாட்டு அரசனுக்கு தன்னுடைய குழந்தைகளின் மீது மிகுந்த பிரியம். ஒரு நாள் எப்படியோ குரங்கு குட்டி ஒன்று அரண்மனைக்குள் புகுந்துவிட்டது. அதைத் தொடர்ந்து இன்னும் சில குரங்கு குட்டிகள் அரண்மனைக்குள் வந்தன. அரசியோ அந்த குரங்கு குட்டிகளையெல்லாம் துரத்த பார்த்தாள். ஆனால் அவளுடைய குழந்தைகளோ அந்த குரங்குகளோடு சேர்ந்து விளையாடுவதில் மிகுந்த ஆர்வம் காட்டின. அதனால் அவற்றை வெளியே துரத்துவதை அரசன் தடுத்துவிட்டான். அதன் பிறகு குழந்தைகள் அந்த குரங்குகளுக்கு சுவையான தின்பண்டங்களை கொடுத்து வந்தார்கள். அதனால் குரங்குகள் கூட்டமாக வந்து அரண்மனையில் வசிக்கத் தொடங்கின. இதே போன்று அந்த அரண்மனையில் செம்மறி ஆட்டு கூட்டம் ஒன்றும் இருந்தது. இவை எல்லாமே அரண்மனை குழந்தைகள் விளையாடுவதற்கென்றே அங்கு வந்து சேர்ந்தவைகள்தான். ஆனால் அந்த ஆட்டு கூட்டத்தில் ஒரு போக்கிரி ஆடு இருந்தது. அந்த ஆடு சமயம் வாய்த்த போதெல்லாம் சமையலறைக்கே சென்று அங்குள்ள காய்கறிகளை தின்றுவிட்டு வந்துவிடும். அதை பார்க்கும் அங்கிருக்கும் சமையல்காரர்கள் சும்மா இருப்பார்களா? அவர்கள் தங்கள் கையில் கிடைப்பதை எடுத்து அந்த ஆட்டை நைய புடைப்பார்கள். அந்த ஆடு அதையும் வாங்கி கொண்டு வெளியே ஓடி வந்துவிடும். அந்த அரண்மனையில் இருந்த குரங்கு கூட்டத்திற்கு ஒரு வயதான கிழக்குரங்கு தலைவனாக இருந்து வந்தது. அந்த கிழக்குரங்கிற்கு மருத்துவமும் தெரியும். அரசியல் நூல்களையும் அது நன்கு படித்து தெரிந்து கொண்டிருந்தது. சமையலறையில் இப்படி சமையல்காரர்களுக்கும் செம்மறி ஆட்டுக்கும் அவ்வப்போது ஏற்பட்டு வரும் போராட்டத்தை அந்த குரங்கு கவனித்து வந்தது. அதை கவனித்து வந்த கிழக்குரங்கு இது அழிவில் அல்லவா முடியும் என்று எண்ணியது. உடனே அந்த குரங்கு இரகசியமாக குரங்குகளையெல்லாம் அழைத்து ஒரு கூட்டம் போட்டது. இப்படி ஆட்டுக்கும் சமையல்காரர்களுக்கும் நடக்கும் சண்டையினால் குரங்குகளின் உயிருக்கே ஆபத்து ஏற்படும். இப்படி நாள்தோறும் நடந்து வந்தால் நிம்மதி எப்படி ஏற்படும்? சச்சரவு சந்தோஷத்தை அளிக்கலாம். கொடுமையான சொற்கள் நண்பர்களை பிரிக்கலாம். கெட்ட மன்னனால் நாடே அழிந்து போகலாம். ஆகவே ஆபத்து வருவதற்கு முன்பே நாம் அரண்மனையை காலி செய்துவிட வேண்டும். நம் சொந்த நாடான காட்டுக்கு போவதே நமக்கு நல்லது என்று சொல்லியது அந்த குரங்கு. இதை கேட்ட மற்ற குரங்குகள் அந்த தலைமை குரங்கை கேலி செய்தன. வயதாகிவிட்டதல்லவா, அதனால் அறிவு மழுங்கிவிட்டது உங்களுக்கு. அதனால்தான் நடைபெறப் போகாத ஒன்றுக்கு இப்பொழுதே நீங்கள் கவலைப்படுகிறீர்கள். நாங்கள் இந்த அரண்மனையை விட்டு வெளியேறுவதாக இல்லை. இங்கு சுவையான பொருட்களெல்லாம் எங்களுக்கு தின்ன கிடைக்கின்றன. இவையெல்லாம் காட்டில் கிடைக்குமா? காட்டில் கிடைக்கும் பழங்களை எங்களால் தின்ன இயலுமா என்று மற்ற குரங்குகள் அந்த குரங்கிடம் மறுப்பு பேசின. இதை கேட்ட அந்த வயதான குரங்கின் கண்களில் நீர் வழியத் தொடங்கியது. பின் அந்த குரங்கு கூறியது, நீங்கள் எல்லோரும் முட்டாள்கள். இப்பொழுது நீங்கள் இங்கு சாப்பிட்டு வரும் இனிய தின்பண்டங்கள் உங்களுக்கு நஞ்சாக மாறும் என்பதை நன்கு தெரிந்து கொள்ளுங்கள். நம் குலத்தின் அழிவை பார்த்து கொண்டு என்னால் இங்கு இருக்க முடியாது. இப்பொழுதே நான் காட்டிற்கு போய்விடப் போகிறேன். சோரம் போன மனைவியை பார்க்காமல் இருப்பவன் பாக்கியசாலி. நண்பன் அவதிப்படாததை காண்பவன் பாக்கியசாலி. குடும்பத்தில் மரணம் நேராததை காண்பவன் பாக்கியசாலி என்று சொல்லிவிட்டு அந்த குரங்கு காட்டிற்கு போய்விட்டது. இதை கண்ட மற்ற குரங்குகள் செய்வதறியாது அப்படியே நின்றுவிட்டன. இது நடந்து சில நாட்களுக்கு பிறகு அந்த போக்கிரி செம்மறி ஆடு வழக்கம்போல காய்கறிகளை தின்ன சமையல் அறைக்குள் நுழைந்தது. அதை கண்ட சமையல்காரர்கள் அந்த ஆட்டை அடித்து விரட்டுவதற்கு கையில் ஒன்றும் கிடைக்காமல் அடுப்பில் எரிந்து கொண்டிருந்த கொள்ளிக்கட்டையை உருவி எடுத்து அந்த ஆட்டை அடிக்கத் தொடங்கினார்கள். அதனால் அந்த செம்மறி ஆட்டின் ரோமத்தில் நெருப்பு பற்றி கொண்டது. உடனே அந்த ஆடு கத்திக்கொண்டு வெளியில் ஓடியது. அங்கு குதிரை லாயத்தில் பரப்பி வைக்கப்பட்டிருந்த காய்ந்த புல் மீது விழுந்து அந்த ஆடு புரண்டது.
அதனால் அந்த குதிரை லாயம் தீப்பிடித்து கொண்டது. எனவே அங்கிருந்த பல குதிரைகள் தீ காயமடைந்து தவித்தன. கட்டுகளை அவிழ்த்து கொண்டு அங்குமிங்கும் ஓடின குதிரைகள். இதை கண்ட அரசன் செய்வதறியாது வருந்தினான். உடனே கால்நடை மருத்துவர்களை அழைத்து குதிரைகளுக்கு சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்தான். அவரிடம் அதற்கு என்ன மருந்துகள் தேவைப்படும் என்றும் கேட்டான் அரசன். அதற்கு மருத்துவர் அரசனிடம், அரசே, குதிரைகளின் இந்த காயங்கள் எல்லாம் சீக்கிரத்தில் ஆற வேண்டுமானால் குரங்குகளின் கொழுப்பை சேகரித்து தடவி வரவேண்டும். அப்படி செய்தால் காயங்கள் இருந்த இடம் தெரியாமல் ஆறிவிடும் என்றார் மருத்துவர். ஓ, அப்படியா? குரங்கு கொழுப்பிற்கு இப்பொழுதே ஏற்பாடு செய்கிறேன் என்று சொன்ன அரசன் அரண்மனையில் இருந்த குரங்குகளையெல்லாம் பிடித்து கொள்ளும்படி உத்தரவிட்டான். உடனே அரண்மனை சிப்பந்திகள் அங்கிருந்த குரங்குகளையெல்லாம் விரட்டி பிடித்தனர். அப்படியே அவைகளை கொன்று அவற்றின் கொழுப்பை எடுத்து குதிரைகளின் மீது தடவினார்கள். இவ்வாறு அரண்மனையில் இருந்த குரங்குகள் அனைத்தும் மாண்டன என்ற செய்தியை காட்டில் இருந்த அந்த வயதான குரங்கு அறிந்தது. அதை அறிந்த அந்த குரங்கு பெரிதும் வருந்தியது. நான் கூறிய புத்திமதியை அந்த குரங்குகள் கேட்டிருந்தால் அவைகளுக்கு இந்த கதி ஏற்பட்டிருக்குமா என்றெல்லாம் எண்ணி புலம்பியது அந்த குரங்கு. தன் குடும்பத்தாருக்கு கொடுமை விளைவித்தவனை எவன் பழிக்கு பழி வாங்காமல் இருக்கிறானோ அவன் கேடுகெட்ட மடையனாவான். ஆகையினால் அந்த அரசனையும் அவனுக்கு உதவியாக இருந்த சிப்பந்திகளையும் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று அந்த குரங்கு உறுதி செய்து கொண்டது. அந்த குரங்கு அப்படி தீர்மானம் செய்துவிட்டதே தவிர அதை எப்படி செய்வது என்ற யோசனையில் அந்த குரங்கு காட்டில் திரிந்தது. அப்பொழுது அந்த குரங்கிற்கு தாகம் வேறு ஏற்பட்டுவிட்டது. அதற்காக ஏதேனும் நீர்நிலை அருகில் இருக்கிறதா என்று தேடியது அந்த குரங்கு. அப்போது அங்கிருந்த தாமரை தடாகம் ஒன்று அதன் கண்ணில் பட்டது. எங்கும் அமைதி சூழ்ந்த இடத்தில் எவ்வித சலனமும் இல்லாமல் அந்த தடாகம் இருப்பதை பார்த்ததும் அந்த குரங்கிற்கு சந்தேகம் வந்துவிட்டது. எனவே அது சுற்றும் முற்றும் கவனிக்கத் தொடங்கியது. அந்த தடாகத்திற்கு சென்றதாகவோ அல்லது அங்கிருந்து திரும்பியதாகவோ எந்த ஒரு காலடி சுவடும் அங்கு காணவில்லை. இந்த தடாகத்தில் ஏதாவது ஒரு கொடிய விலங்கு இருக்குமோ? அது இங்கு வருபவர்களையெல்லாம் லபக்கென்று விழுங்கி விடுகிறதோ என்னவோ? அப்படியானால் இதில் இறங்குவது ஆபத்தாக முடியுமே. இந்த வம்பு நமக்கு வேண்டாம். எனவே தண்ணீரில் இறங்காமல் தாமரை தண்டின் வழியாக தண்ணீரை உறிஞ்சி குடித்துவிடலாம் என்று தீர்மானித்தது அந்த குரங்கு. அதன்படியே அந்த குரங்கு சற்று தூரமாக இருந்து கொண்டு தாமரை தண்டின் மூலம் தடாகத்தில் இருந்த தண்ணீரை உறிஞ்சி குடித்து கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த தடாகத்தின் மத்தியில் இருந்து திடுக்கென்று ஓர் அரக்கன் எழுந்து நின்றான். அவன் கழுத்தில் இரத்தின மாலை பளிச்சென்று கண்ணை கூசியது. அந்த அரக்கன் குரங்கை நோக்கி கூறினான், நீ யார்? உன்னை பார்த்தால் மிகுந்த புத்திசாலியாக தெரிகிறதே. நீ தண்ணீரை குடிக்கும் வகையிலிருந்தே அது நன்கு தெரிகிறது. நீ உனக்கு வேண்டும் வரத்தை கேள். இப்பொழுதே நான் உனக்கு அதை தருகிறேன் என்றான் அந்த அரக்கன். அந்த அரக்கன் இவ்வாறு கூறியதை கேட்ட குரங்கிற்கு ஒரு யோசனை உண்டாயிற்று. உடனே அரக்கனிடம், ஒரே சமயத்தில் உன்னால் எத்தனை பேரை சாப்பிட முடியும் என்று கேட்டது குரங்கு. அதற்கு அரக்கன், எத்தனை பேர் என்று எனக்கு கணக்கு கிடையாது. இந்த தடாகத்தில் எத்தனை பேர் இறங்கினாலும் அவர்கள் 1000 கணக்கில் இருந்தாலும் சரி, அவர்களை ஒரே விழுங்காக விழுங்கி சாப்பிட்டு விடுவேன். இவ்வளவையும் நான் தண்ணீரில் இருக்கும் பொழுதுதான் என்னால் செய்ய முடியும். நான் தண்ணீரில் இருந்து வெளியே வந்துவிட்டால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு சிறு நரி கூட என்னை ஜெயித்துவிடும் என்றான் அந்த அரக்கன். அதை கேட்ட குரங்கு, அப்படியா? அது நல்லதாய் போயிற்று. எனக்கு சந்திரன் என்ற அரசன் பொல்லாத எதிரியாயிருக்கிறான்.
அவனையும் அவனது சிப்பந்திகளையும் எப்படியும் தீர்த்து கட்ட வேண்டும் என்று நான் தீர்மானித்துள்ளேன். உன் கழுத்தில் இருக்கும் இரத்தின மாலையை கழற்றி இப்படி கொடு. இதை கொண்டு ஆசை காட்டி அவர்களை நான் இங்கு அழைத்து வருகிறேன். அவர்கள் அனைவரையும் இந்த தடாகத்தில் இறங்குங்கள். உங்களுக்கும் இரத்தின மாலை கிடைக்கும் என்று சொல்கிறேன். என் வார்த்தையை நம்பி அவர்கள் அனைவரும் இந்த தடாகத்தில் இறங்குவார்கள். அதன் பிறகு நீ அவர்களை கொல்ல வேண்டியதுதான் என்று அரக்கனிடம் கூறியது குரங்கு. உடனே அரக்கன் தன் கழுத்தில் இருந்த இரத்தின மாலையை கழற்றி குரங்கிடம் கொடுத்தான். அதை வாங்கி தன் கழுத்தில் அணிந்து கொண்டது அந்த குரங்கு. பிறகு தன் கழுத்தில் இரத்தின மாலை பளிச்சிட அரண்மனை பக்கம் சென்று அங்கும் இங்கும் திரிந்தது குரங்கு. அதை கவனித்த அரண்மனை சிப்பந்திகள், ஐயா தலைமை குரங்காரே, இத்தனை நாட்களாக நீ எங்கு சென்று இருந்தாய்? இந்த பளபளக்கும் இரத்தின மாலை உனக்கு எங்கு கிடைத்தது? எப்படி கிடைத்தது என்று விசாரித்தார்கள். அதற்கு குரங்கு அவர்களிடம் கூறியது, இந்த இரத்தின மாலையை பற்றி கேட்கிறீர்களா? வேண்டுமென்றால் உங்களுக்கும் இது கிடைக்கும் என்று கூறியது குரங்கு. அதை கேட்ட அரண்மனை சிப்பந்திகள், எங்கே எங்கே, எங்களுக்கு ஆளுக்கொன்று வேண்டுமே என்று அவசரப்பட்டார்கள். உடனே குரங்கு அவர்களிடம் கூறியது, பக்கத்தில் இருக்கும் காட்டில் மறைவான இடத்தில் ஒரு தாமரை தடாகம் இருக்கிறது. அதில் இரத்தின மாலைகள் குவியல் குவியலாக உள்ளன. ஞாயிற்றுக்கிழமை அன்று சூரிய உதயத்திற்கு பின்னர் யார் வந்து அந்த தடாகத்தில் இறங்கி குளித்தாலும் சரி, இது மாதிரியான இரத்தின மாலையை குபேரன் வந்து அவர்களுக்கு பரிசாக அளிப்பார். எத்தனை பேர் வந்து குளித்தாலும் சரி, அவர்களுக்கு இரத்தின மாலை கிடைக்கும் என்றது குரங்கு. இந்த செய்தி அரசன் காதுக்கும் எட்டியது. ஆசை யாரைதான் விட்டது? உடனே அரசன் அந்த குரங்கை அழைத்து வரச் செய்தான். அங்கு வந்த குரங்கிடம் அரசன், என்ன இவர்கள் சொல்வதெல்லாம் உண்மைதானா என்று கேட்டான். ஆஹா, அதில் என்ன சந்தேகம்? இதோ என் கழுத்தில் இருக்கும் இரத்தின மாலையை பாருங்கள். இது எனக்கு குபேரன் கொடுத்தது. உங்களுக்கும் தேவைப்பட்டால் வாருங்கள், வந்து பெற்று செல்லுங்கள். வேண்டுமென்றால் நான் உங்களுக்கு வழிகாட்டி செல்கிறேன் என்றது குரங்கு. அதை கேட்ட அரசன் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தான். நாளை ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதால் நாம் அனைவரும் அங்கு அவசியமாக செல்லலாம். என் பரிவாரத்தினரையும் சுற்றத்தாரையும் அழைத்து கொண்டு நானே அந்த தடாகத்திற்கு வருகிறேன் என்று சொன்னான் அரசன். பேராசைப்பட்ட அரசன் அவ்வாறே மறுநாள் அதிகாலையில் பல்லக்கில் ஏறி புறப்பட்டு விட்டான். பல்லக்கில் அந்த குரங்கையும் தூக்கி தன் மடியில் வைத்து கொண்டான். வழிநெடுக அந்த குரங்குக்கு வேண்டிய உபசாரங்களையெல்லாம் தானே செய்தான் அரசன். அவனது பரிவாரங்களும் சுற்றத்தாரும் அரசன் பல்லக்குக்கு பின்னாலேயே சென்றார்கள். பேராசையின் ஆற்றல்தான் என்ன! ஆசைக்கு அடிமையானவர்கள் அறிவு இருந்து கூட மடையர்களாகி விடுகிறார்கள். செய்யத்தகாத காரியங்களை செய்யவும் துணிகிறார்கள். செல்லத்தகாத இடங்களுக்கும் விரும்பி செல்கிறார்கள். ஆசை எப்பொழுதும் மனிதனை ஆட்டி படைக்கும். 100 வைத்திருப்பவன் 1000த்திற்கு ஆசைப்படுவான். 1000 வைத்திருப்பவன் 1,00,000த்திற்கு ஆசைப்படுவான். 1,00,000 வைத்திருப்பவன் கோடி வேண்டும் என ஆசைப்படுவான். ஆசைக்கு முடிவே கிடையாது. அதன் பிறகு அரசை கட்டி ஆள விரும்புவான். இவ்வுலக இன்பத்தை முற்றிலும் அனுபவிப்பான். பிறகு மேலுலக இன்பத்தையும் அடைய ஆசைப்படுவான். மனிதன் வயது ஆக ஆக முதுமை அடைகிறான். அப்போது அவனுக்கு கண் சரியாக தெரிவதில்லை, காதும் சரியாக கேட்பதில்லை, தலை நரைத்து போகிறது, பற்களெல்லாம் கழன்று விடுகின்றன. இப்படியெல்லாம் வயோதிகம் அடைந்தும் அவனிடம் உள்ள ஆசை மட்டும் முதுமை அடைவதே இல்லை. அது எப்போதும் இளமைதான். ஆசை அடங்குவதே கிடையாது. அனைவரும் குரங்கு வழிகாட்ட சீக்கிரத்தில் அந்த தடாகத்தை அடைந்தனர்.
அப்போது குரங்கு, அரசே, சூரியன் இப்பொழுதுதான் உதயமாகியிருக்கிறான். அது சற்று மேலே செல்லட்டும். நல்ல வேளையில் இறங்கி நீராடினால்தான் நமக்கு வேண்டியது கிடைக்கும். சிப்பந்திகள் முதலில் இறங்கட்டுமே, பிறகு நாம் இருவரும் இறங்குவோம். இப்போது நான் உங்களை தனித்த ஓர் இடத்திற்கு அழைத்து போகிறேன். அங்கு பொறுக்கி எடுத்த விலை உயர்ந்த இரத்தின மாலைகள் இருக்கின்றன. அவற்றை தேவையான அளவு உங்களுக்கு கொடுக்கும்படி நான் குபேரரை வேண்டிக் கொள்கிறேன். அவரும் தவறாமல் அதை உங்களுக்கு கொடுப்பார் என்று கூறியது குரங்கு. இதை கேட்டு, ஆஹா, அப்படியே செய்வோம் என்றான் அரசன். பின் சூரியன் சற்று மேலே ஏறியதும் சிப்பந்திகள் அனைவரும் மிகுந்த உற்சாகத்துடன் அந்த தடாகத்தில் குதித்தனர். உடனே அந்த அரக்கன் அவர்களையெல்லாம் ஒரே நொடியில் தின்று தீர்த்து விட்டான். வெகு நேரமாகியும் தடாகத்தில் இறங்கிய சிப்பந்திகள் வெளியே வராததை கண்ட அரசன், ஏன் இன்னும் சிப்பந்திகள் மேலே வரவில்லை என்று குரங்கிடம் கேட்டான். அதை கேட்ட குரங்கு அரசனிடம் இருந்து பிரிந்து வேகமாக ஓடி பக்கத்தில் இருந்த ஆலமரத்தின் மீது ஏறிக்கொண்டது. பின் குரங்கு அங்கிருந்தபடியே அரசனிடம் பேசியது. ஏ தீயவனே, தடாகத்தில் இறங்கிய உன் சிப்பந்திகள் எல்லாம் அங்கிருக்கும் அரக்கனுக்கு இரையாகிவிட்டார்கள். இனிமேல் அவர்கள் திரும்ப மாட்டார்கள். உன் குதிரைகளின் புண்களை ஆற்றுவதற்காக என் குலத்தையே ஒழித்தாயே, அது உனக்கு நினைவிருக்கிறதா? அதற்கு பதிலாக உன்னிடம் நான் இப்பொழுது வஞ்சம் தீர்த்து கொண்டேன். நான் அரண்மனையில் இருந்த பொழுது என்னை நீ அன்பாக நடத்தியது என்னவோ உண்மைதான். அதனால் இப்பொழுது உன்னை பலியாக்க நான் விரும்பவில்லை. என் வம்சத்தையே பறிகொடுத்து நான் அன்று வருத்தப்பட்டது போல் நீ இப்பொழுது உன் பரிவாரங்களை இழந்து வருத்தப்படு. அதை பார்க்கத்தான் இதோ இங்கு நான் அமர்ந்திருக்கிறேன். நமக்கு நன்மை செய்தோருக்கு நாம் நன்மையே செய்ய வேண்டும். நமக்கு தீமை செய்தோருக்கு தீமையே செய்ய வேண்டும். இந்த உலகத்தை பொறுத்த மட்டில் இது சரியே, இது குற்றமாகாது என்று கூறியது குரங்கு. இவ்வாறு குரங்கு கூறியதை கேட்ட அரசன் மிகுந்த துன்பப்பட்டான். மனவேதனையில் அமிழ்ந்தான். அதன் பிறகு தன் கண்களை துடைத்து கொண்டு வந்த வழியே வேகமாக தன் அரண்மனைக்கு திரும்பினான் அரசன். அரசன் திரும்பியதும் தடாகத்தில் இருந்த அந்த அரக்கன் வெளிப்பட்டான். அந்த அரக்கன் குரங்கிடம், ஏ குரங்கே, நீ மிகுந்த திறமைசாலி. உன்னை நான் பெரிதும் பாராட்டுகிறேன். உன் பகைவர்களை நீ கொன்றாய். ஆனால் நீ ஒரு நண்பனை பெற்றாய். உன் தாகத்தையும் நீ தணித்து கொண்டாய். பழிக்கு பழி வாங்கியதில் நீ பெருமை அடைகிறாய். உனக்கு நான் கொடுத்த இரத்தின மாலையை நீயே வைத்துக்கொள். அது நான் உனக்கு அளிக்கும் பரிசாக இருக்கட்டும் என்று அந்த குரங்கை பாராட்டிவிட்டு மறைந்தான் அரக்கன். அந்த குரங்கு வயதான நிலையிலும் தன்னுடைய மன உறுதியாலும் அறிவு கூர்மையாலும் தான் நினைத்த காரியத்தை முடித்துவிட்டது.